ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது டம்ளரில் கொழாப்புட்டு. இதில் அரிசி மாவு சேர்த்து சுடலை. இதில் உளுந்து வறுத்து பொடி பண்ணினது. அதுக்கப்புறம் பீட்ரூட்டு கேரட்டு துருவி காய வச்சு பொடி பண்ணி, இதில் 10 ரூபா பாதாம், 10 ரூபா முந்திரி, 10 ரூபா பிஸ்தா இதெல்லாம் சேர்த்து பொடி பண்ணி இதில் சேர்த்து மொத்தமாக ஜலிச்சு மிக்சியில் அடித்து ஜலிச்சு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி அப்புறம் பால் ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு உதிரி பிசைஞ்சு இந்த டம்ளரில் ஒரு லைட்டாக நெய் தடவிட்டு இதில் முதல்ல கொஞ்சம் தேங்காய் போட்டுட்டு அதில் இந்த பொடியை எடுத்து போட்டு இதெல்லாம் பொடி பண்ணதெல்லாம் எடுத்து போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு இட்லி பாத்திரத்தில் 1/4 மணி நேரம் வேக வச்சு எடுத்தால் நல்லா சூப்பராக கமன்னு மணக்கிற டம்ளரில் கொழாப்புட்டு ரெடி. இது டீக்கு சாப்பிட்லாம். இனிப்பு நான் எதுவும் போடலை. இனிப்பு தேவைப்படுறவங்க நாட்டு சர்க்கரை இல்லை சர்க்கரை ஏதாவது தூவி போட்டுட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. நான் இந்த அளவுக்கு நல்லா வரும்னு நினச்சி கூட பார்க்கல. நல்லா வருது. அதான் டீ வச்சுட்டா சரி டீயோடய சாப்பிட்டுக்கலான்னு விட்டுட்டா எடுத்து சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குது. செய்கிறது மட்டும்தான் கொஞ்சம் இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணுறது மட்டும்தான் கஷ்டம். ஆனால் வேக வச்சு எடுக்கிறது கஷ்டம் இல்லை. சாப்பிட்றது அது கூட ஈஸியாக இருக்குது. நல்லா இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.